Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்தவித அரியர் இல்லாமல் நல்லபடியாக கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது PH 3251 மெட்டீரியல் சயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சரியா, இவங்க எல்லாத்துக்குமே இந்த பேப்பர் வந்து இருக்கும். சரியா, மெட்டீரியல் சயின்ஸ் பேப்பர். இந்த பேப்பருக்குரிய அதாவது முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இந்த பேப்பரை என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக கோத்ரூ பண்ணலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த கொஸ்டின் பேப்பரை நல்லா ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு மேக்ஸிமம் இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லபடியாக நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கொஸ்டினை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்மளால் என்ன பண்ண முடியும், நல்லபடியாக மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதாவது டிஃபைன் யூனிட் செல்லு, வாட் இஸ் அதாவது பாலிமாரிசம், சரியா, அதுக்கப்புறம் மென்ஷன் தி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, சரியா, அப்புறம் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம என்னாச்சு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். வாட் யூ மீன் பை அதாவது ரீகாம்பினேஷன் ஆஃப் சார்ஜ் கரியர். அதுக்கப்புறம் ஒரு 6th ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு அதாவது மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் எனி 3 ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் சஜஸ்ட் எனி 2 மெட்டல்ஸ் வித் ஹை அப்ராக்சிமேட் கோஎஃபிஷியன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் குவாண்டம் அதாவது கான்ஃபிகமெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் அதாவது பாசிவ் எலக்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 60 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். டிஸ்கிரைப் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அதாவது கிறிஸ்டல் இன்ஃப்ராக்ஷன் இன் டீட்டெயில். இது வந்து டைரெக்டாக நமக்கு 60 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் FCCC அண்ட் வந்து HCP, சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் தெளிவாக பார்த்துங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஓகேப்பா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணிடலாம், இல்லை ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.